வணக்கம் மை டியர் மாணவ செல்வங்களே, எல்லாருமே எப்படி இருக்கு? இப்போ இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மோஸ்ட் லைக்லி நம்மளோட ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு 20 நாள் தான் இருக்கு. சரியா? யூஸ்வலா ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் எக்ஸாம் அப்படின்றது ஜூலை மாசம் செகண்ட் வீக்லயே எல்லாருக்கும் கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் ஒரு சில ஸ்கூல்ஸ்ல ஃபர்ஸ்ட் வீக் கூட கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ரஃபா நம்ம கிட்ட இருக்கிறது மொத்தமாவே எத்தனை நாள்? வெறும் 20 நாள் தான். நான் லாஸ்டாவே பிசிக்ஸ்க்கு ஒரு வீடியோ போடும்போது உங்ககிட்ட வந்து கேள்வி கேட்டிருந்தேன். என்ன அப்படின்னா, உங்ககிட்ட படிக்கிறதுக்கு என்னெல்லாம் இருக்கு, என்னெல்லாம் இல்லை, என்னெல்லாம் வேணும்ன்றத கமெண்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு நிறைய பேர் என்கிட்ட சொன்னது வந்து ஃபார்முலா ஷீட், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கலெக்ஷன், புக் பேக் 1 மார்க், இதெல்லாம் இல்ல சார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சரியா? இப்போ இதுல ஒவ்வொன்றா நான் உங்ககிட்ட கொடுத்துட்டே வரேன். ஏன்னா நானுமே இதெல்லாம் ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணி அக்யூமுலேட் பண்ணி தான் உங்ககிட்ட கொடுக்கணும் அப்படின்றதுனால ஓகே, ஒவ்வொன்றா நான் உங்ககிட்ட ப்ராப்பரா கொடுத்துட்டே வரேன். இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்க. சரியா? இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மிட் டேர்முக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே நான் கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் லாஸ்ட் இயர்ஸ்ல கேட்டது இதெல்லாம் அழகா சமத்தா சூப்பரா படிச்சுட்டு போயிடு. யார் யார்கிட்ட எல்லாம் இல்லையோ எல்லாருமே தயவு செஞ்சு டவுன்லோட் பண்ணிக்கோ. ஏன்னா ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர்ஸ்ல கேட்டதுல இருந்தே நிறைய கொஸ்டின்ஸ் திரும்ப திரும்ப அழகா நமக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். நமக்கு இதை பார்க்கும்போது ப்ராப்பரா ஒரு ஐடியாவும் கிடைக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ மெயின் விஷயம் வரும். இப்போ நான் ஒரு 11th 12th படிக்கிற ஸ்டூடெண்ட். அப்போ என்னோட மெயின் டார்கெட் என்னவா இருக்கணும்? இந்த ஒரு வருஷம் ஃபுல்லா சரியா நான் தொடர்ச்சியா எனக்கு வைக்கப்படுற எல்லா எக்ஸாம்ஸ்லயும் என்னால 195+ கட் ஆஃப் எடுக்க முடியுதா? இதை நீங்க உங்களை நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டே வரணும். சரியா? இன்ஃபேக்ட் இந்த ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் முதல்ல நம்ம எழுத போற ஒரு முதல் எக்ஸாம் இல்ல, ஒரு சில பேருக்கு ஃபர்ஸ்ட் மிட் டேர்மா இருக்காது, மந்த்லி டெஸ்டா இருக்கும், மந்த்லி எக்ஸாமா இருக்கும், இருட்டு போட்டோம் எப்படி வேணா இருக்கட்டும். ஆனா அதுல நம்ம கட் ஆஃப் நமக்கு 190+ 195+ வருதா? வர வைக்கணும், வர வைக்கிற அளவுக்கு படிக்கணும். இதை ஒரு வருஷம் ஃபுல்லா மெயின்டைன் பண்ணணும். அதுதான் நம்மளோட டார்கெட். சரியா? மறந்துடாத. அதை நான் ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம்ல மட்டும் செஞ்சா போதும் அப்படின்னு சொல்ல. நான் எதிர்பார்க்கறது குவார்டர்லி, செகண்ட் மிட் டேர்ம், ஹாஃப் இயர்லி, ரிவிஷன் 1, ரிவிஷன் 2, பப்ளிக் எல்லாத்துலயுமே அது இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ தட் உங்க வீட்டுக்கு நாங்க வந்து உங்களை ஒரு இன்டர்வியூ எடுக்க முடியும். நல்லா இருக்கும் அதெல்லாம். இப்போ மெயின் விஷயத்துக்கு வரும். சரியா? நான் அதே பேச்சு வருது. அது அடுத்து என்ன அப்படின்னா, இப்ப என்ன சார் ஸ்டடி ஷெடியூல்? நான் ஏற்கனவே உனக்கு ஒரு 30 டே பிளான் கொடுத்துருப்பேன். அதோட கண்டினியூஷன் தான் இப்ப நம்ம பண்ண போறது. நீ ஆரம்பிக்கவே இல்லைன்னா அட்லீஸ்ட் இப்போவாவது ஆரம்பி. என்ன ஃபர்ஸ்ட் கட் ஆஃப் முக்கியம்னா அப்போ கட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ மண்டேனா மேத்தமேட்டிக்ஸ் 90 minutes 1.5 மணி நேரம் அதுக்குன்னு தனியா உட்காந்து படிக்கணும். டியூஸ்டேவா பிசிக்ஸ், வெனஸ்டேவா கெமிஸ்ட்ரி, தேர்ஸ்டேவா மேத்தமேட்டிக்ஸ், ஃப்ரைடேவா பிசிக்ஸ், சாட்டர்டேவா கெமிஸ்ட்ரி, சண்டே ஆச்சுன்னா கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ்க்கு டெஸ்ட். இப்போ ஒரு சில பேர் என்னைய பார்த்து என் சட்டையை பிடிச்சி ஒரு கேள்வி கேட்கலாம். என்ன அப்படின்னா, கொஸ்டின் டெஸ்ட் வைக்கிறேன் நீங்களே எங்க வச்சீங்க? எதுவுமே வைக்கலையே அப்படின்னு. ருக்கோ ஜாரா, ஓகே வெயிட் கரோ. என்னன்னா வைக்கிறேன், பட் வி வாண்டட் டு கம்ப்ளீட் சம் சிலபஸ் இன் யூடியூப். முதல்ல உங்களுக்கே தெரியும் இல்லையா, நான் யூடியூப்ல பெருசா வந்து கிளாஸஸ் பர்சனலா நானே அதிகமா கண்டக்ட் பண்ணல. நம்ம ஷாவணி மேம் தான் நிறைய செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க. ஆனா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க இந்த நேரத்துல நான் ஃபர்ஸ்ட் சாப்டர் உங்களுக்கு நடத்தி கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல உங்களுக்கு 1 மார்க் நடத்திட்டேன், இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் நடத்திட்டேன், ஷார்ட் ஆன்சர், புக் பேக் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்டேன், லாங் ஆன்சர்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் இப்ப நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், நடத்திட்டேன்றதுனால இந்த சண்டே சத்தியமா டெஸ்ட் இருக்கு. ஏன்னா எதுவுமே நடத்தாம டெஸ்ட் வைக்க கூடாது, அது தப்பு. ஸோ திஸ் சண்டே இப்ப இந்த வீடியோ வந்து நான் 12ஆம் தேதி போடுறேன். சரியா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை 13, 14, 14ஆம் தேதி யூ ஹாவ் டெஸ்ட். ஓகே, 14ஆம் தேதி டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் நம்ம சேனல்ல கம்யூனிட்டி போஸ்ட்ல வரும். நிறைய பேரு இங்கதான் வந்து கொஞ்சம் லைட்டா தடுமாறுறது. என்னன்னா, நான் உங்ககிட்ட ஏற்கனவே என்ன ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், டெய்லி உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஸ்டடி பிளான் தரேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். இப்ப அந்த டெய்லி ஸ்டடி பிளான்ல நம்ம சேனலோட கம்யூனிட்டி போஸ்ட போய் செக் பண்ணனா அதுல பிடிஎஃப் கொடுத்துடுறோம். 11th என்ன, 12th என்ன, நீங்க 9th 10th 9th என்ன, 10th என்னன்னு அழகா நாங்க அந்த பிடிஎஃப் கொடுத்துடுறோம். சரியா? நீ செய்ய வேண்டியது இப்ப எங்களுக்கு என்ன அப்படின்னா, டெய்லி இனிமே அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கும். அதே மாதிரி இந்த ஸ்டடி பிளான் எல்லாமே கட் ஆஃப் சப்ஜெக்ட்டுக்கு தான் தரும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட்ஸுக்கு உனக்கு ரெகுலரா வந்துட்டே இருக்கும். சரியா? அதனால டெய்லி நீ வந்து டவுன்லோட் பண்ணி இதுல நாங்க கொடுக்கறத படிச்சுட்டே வா. நம்ம சேனலோட கம்யூனிட்டி போஸ்ட்டை செக் பண்ணும், அதுலதான் பிடிஎஃப் வரும். அதே மாதிரி உனக்கு சண்டே நடக்க போற டெஸ்ட் கொஸ்டின் பேப்பரும் இங்கதான் வரும். புரியுதா? கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் டெஸ்ட் இங்க கம்யூனிட்டி போஸ்ட்ல தான் போடுவோம், மறக்காம நீங்க எடுத்துக்கும். சரியா? சார் இது யூடியூபுக்கு ஓகே. இப்ப நாங்க தீமனல் பசங்க ஒரு பெரிய நம்பர் இருக்கோமே, 1000 பேருக்கு மேல,
எங்க கதை என்ன அப்படின்னா இந்த விஷயத்துக்கு வரேன். இப்ப தீமினல் பேட்சுக்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா வரப்போற 17th இருந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் ரிவிஷன் தீமினல் பேட்ச்ல ஸ்டார்ட் ஆகுது. சரியா? அப்ப இந்த 17ஆம் தேதியில இருந்து என்ன நான் செய்யற மாதிரி இருக்கும்? இங்க இந்த 17ஆம் தேதியில இருந்து உனக்கு எல்லா புக் பேக் கொஸ்டின்ஸும் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் சிலபஸ் என்னவோ அதோட புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாமே உனக்கு ரெக்கார்டட் வீடியோஸா கிடைச்சிரும். புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் எல்லாமே ரெக்கார்டட் வீடியோவா கிடைச்சிரும். ப்ராப்ளமும் 1 மார்க், கிரியேட்டிவ், கம்பல்சரி கொஸ்டின்ஸ் இது எல்லாமே ரெக்கார்டடா கிடைச்சிரும். இது இல்லாம சண்டே இனிமே நமக்கு ஸ்பெஷல் மேரத்தான்ஸ் இருக்க போகுது. ஏற்கனவே நாங்க எந்த சண்டேவும் நிம்மதியா விடல. எல்லா சண்டேவும் ஒண்ணு நான் என்ன சேர்த்துக்கல, நான் சொல்லிட்டு எடுக்கல, என்னை மன்னிச்சிருங்க. ஆனா நான் எடுக்காத அன்னைக்கு ஜனஸ்ருதி மேம் எடுத்துட்டாங்க இல்லையா? ஸோ ஜனஸ்ருதி மேம் உங்களுக்கு ஸ்பெஷல் மேரத்தான்ஸ் வைக்கிறாங்க, ஷாவணி மேம் உங்களுக்கு ஸ்பெஷல் மேரத்தான்ஸ் வைக்கிறாங்க, ஈவன் ஆஷா மேம் கூட பயாலஜிக்கு ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் சண்டேல வச்சாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பிளஸ் நானும் களத்துல இறங்குறேன் இப்போ. சரியா? ஏன்னா இப்போ என்னோட எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளாஸ் எடுக்கிறது மட்டும்தான் என் வேலை அப்படின்னு நான் அதுக்கு ஒதுக்கியாச்சு. ஸோ இனிமே சண்டேஸ்ல உங்களுக்கு ஸ்பெஷல் மேரத்தான்ஸும் இருக்கும். ஆனா இது எல்லாமே உனக்கு ரெக்கார்டடாகவும் நான் கொடுத்துட போறேன். என்னைக்கு? 17ஆம் தேதி. சரியா? ஸோ அப்பையில இருந்தே நீ என்ன பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னா எப்ப எதை கத்துக்கணும்னாலும் உடனே எடுத்து பார்த்துடலாம் எக்ஸ்பிளனேஷனோட PDF-ஓட. ஓகே? ஸோ தீமினல் பேட்ச் இது எல்லாமே உங்களுக்கு 17ஆம் தேதியில இருந்து கிடைக்க போகுது. சார் நான் இது வரைக்கும் தீமினல் பேட்ச்ல சேரவே இல்லை, நான் 11th, நான் 12th, பட் அன்பார்ச்சுனேட்லி இது வரைக்கும் நான் தீமினல் பேட்ச்ல சேரலை ஆனியன் சார். இப்ப சேரலாமா? சரி, அப்படின்னா இந்த 17ஆம் தேதிக்கு முன்னாடி சேர்ந்துரு. ஏன்னா அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் ரிவிஷனை ஃபர்ஸ்ட்ல இருந்து நீ ரிவைஸ் பண்றதுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா 17th அப்புறம் தான் நாங்க இந்த ரிவிஷன் எல்லாத்தையுமே ஆரம்பிக்கிறோம். புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் ரிவிஷன்னா அப்ப ஆரம்பத்துல இருந்து எல்லாத்தையும் தான் ரிவைஸ் பண்ணுவோம். ஸோ நீ ஏதாவது கிளாஸ் எல்லாம் மிஸ் பண்ணிருக்குமே, ஐயோ ஒரு மாசம் அவங்க நடத்திக்கிறாங்களே அதெல்லாம் நம்ம கவனிக்கலன்னா கூட இப்ப கவனிச்சுக்கலாம். ஸோ ஜூன் 17th தீமினல் பேட்ச்ல சேரல அப்படின்றவங்க தாராளமா சேர்ந்துக்கோ. ஃபீஸ் எவ்வளவு சார் வரும்? நான் 12th படிக்கிறேன், இப்போ கரண்ட் 12th அப்படின்னா 1 இயருக்கான ஃபீஸ் இப்பையில இருந்து பிப்ரவரி மாசம் வரைக்கும். மார்ச் மாசம் நமக்கு எக்ஸாம், மார்ச் 2, 3 எக்ஸாம் வந்துடும். ஸோ பிப்ரவரி வரைக்கும் இதுல கிளாஸ் இருக்கும். ஸோ பிப்ரவரி வரைக்கும் உனக்கு இதுல ஃபீஸ் என்ன அப்படின்னா 2299 rupees. எவ்வளோ? 2299 rupees. சரியா? உனக்கு இதுல லைவ் கிளாஸ் இருக்கும், ரெக்கார்டடும் இருக்கும். நான் இப்ப இங்கே சொன்ன மாதிரி எதெல்லாம் உனக்கு ரெக்கார்டட்ல கொடுத்துட்றேன் அப்படின்ட்டுலாம். ஸோ லைவாகவும் நடத்துவோம், ரெக்கார்டடாகவும் கொடுத்துருவோம். உனக்கு எது கம்ஃபர்ட்டோ நீ அதுல பாத்துக்கலாம். அடுத்து உனக்கு 600 out of 600 தான் எடுக்கணும் அப்படின்னா அப்போ உனக்கு இதான் பெஸ்டா இருக்கும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், தமிழ், இங்கிலீஷ் எல்லா சப்ஜெக்ட்ஸுமே நாங்க உங்களுக்கு டீச் பண்றோம். இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் ரெண்டுமே இருக்குன்றதையும் மறந்துடாது. ஓகே, we are teaching both. சார் இப்போ நான் 11th 12th ரெண்டுமே சேர்த்து ஜாயின் பண்ணலாமா? ஜாயின் பண்ணலாம். அதாவது 2 இயர்ஸ்க்கு இப்பவே ஜாயின் பண்ணிக்கலாம். அப்ப எவ்வளவு ஃபீஸ் கட்டணும்? 2999 2 வருஷத்துக்கு. என்ன சார் சொல்றீங்க? 2999 rupees-ஆ? என்ன கணக்கு இது அப்படின்னு ஒரு சில பேருக்கு தோணலாம். ஆமா, 12th மட்டும் சேர்றேன்னா ஆக்சுவலா ஃபீஸ் நம்ம அதிகமா பே பண்ற மாதிரி இருக்கும். 11th நீங்க இப்பவே சேர்றீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவா ஒரு வருஷத்துக்கு 700 rupees தான். இன்ஸ்டெட் ஆஃப் 2000 ஒரு வருஷத்துக்கே 700 rupees தான். ஸோ 2999 for 2 years, சேம் ஃபீச்சர்ஸ். 11th நல்லா படிச்சிடலாம், 12th நல்லா படிச்சிடலாம், தீமினல் பேட்ச்ல சேர்ந்துடலாம். யார் சேரலையோ தயவு செஞ்சு கண்டிப்பா சேர்ந்துரு, உனக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கும். அண்ட் மறந்துடாத, PDF டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். எதுல? டிஸ்கிரிப்ஷன்ல உனக்கு PDF கொடுத்துருக்கேன். அதையும் அழகா கிளிக் பண்ணி பாத்துரு. தலைவரே, இப்போ எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான், அந்த கம்யூனிட்டி போஸ்ட் மட்டும் எப்படி பாக்குறதுன்னு எனக்கு டக்குன்னு சொல்றீங்களா அப்படின்னா நான் அதை மட்டும் காமிச்சிடறேன். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த கம்யூனிட்டி போஸ்ட் பார்க்க தெரியாம இருக்க வாய்ப்பு இருக்கு. சரியா? இப்ப இங்க நம்ம எப்பயுமே யூடியூப் சேனல் வரல, யூடியூப் சேனல் தான் இங்க போஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை தான் கிளிக் பண்ணும். இதை கிளிக் பண்ணா இதில் ஜபர் 11th கெமிஸ்ட்ரி ஸ்டடி பிளான் PDF, 12th கெமிஸ்ட்ரி. இப்போ பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தான் தருவீங்களா, பிசிக்ஸ் தர மாட்டீங்களா? அப்படியே கேள்வி. அதுக்கு முன்னாடி நாள் பாரு, பிசிக்ஸ் ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கோம். சரியா? எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஸ்டடி பிளான் வரும். அன்னன்னைக்கு கொடுக்கறத அழகா நீ என்ன பண்ணும், டவுன்லோட் பண்ணி படிச்சுட்டே இருக்கணும். இதான் உன் வேலை. இதை நீ செஞ்சுட்டே இருக்க அப்படின்னாலே சூப்பரா இருக்கும் உனக்கு. சரி, இப்போ நான் இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நான் ஜாயின் பண்றது எப்படி அப்படின்னா அது ஒன்றும் பெரிய ராஜதந்திரம்லாம் இல்லை. நீ நம்ம சேனல்ல என்ன வீடியோ வேணா கிளிக் பண்ணு. சரியா? யூ கேன் கிளிக் வாட் எவர் வீடியோ யூ வாண்ட். ஆனா அந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் வந்தீங்க அப்படின்னா பேட்ச்ல சேர்றதுக்கான லிங்க் இருக்கும். 2 year தங்கிலீஷ் பேட்ச் கிளாஸ் 11, 1 year தங்கிலீஷ் பேட்ச் கிளாஸ் 12 அப்படின்னு. இந்த லிங்க்ஸை கிளிக் பண்ணி நீங்க பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அப்பா போன்ல பே பண்ணிட்டு உன் போன்ல கிளாஸ் கவனிக்கலாம். நிறைய பேருக்கு என்கிட்ட கேட்கிற கேள்வியாதான், என் போன்ல டைரக்டா பணம் கட்ட முடியாது,
இன்னொருத்தர் போன்ல நான் பணம் கட்ட சேரலாமா? தாராளமா சேரலாம், எந்த பிரச்சனையுமே இல்லை. சரியா? சொன்ன பிளானை கரெக்டா ஃபாலோ பண்ணு. கொஸ்டின் பேப்பர்ஸ் இதே டிஸ்கிரிப்ஷன்ல நான் இந்த வீடியோ கொடுத்துருப்பேன், அதை மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோ. ஓகே, இன்னையில இருந்து எல்லாத்தையுமே கரெக்டா ஃபாலோ பண்ண கூட ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்ல நம்மளால நல்ல மார்க் எடுக்க முடியும். உன்னை நம்பு, நீ புரியுதா? உன்னை நம்பு, வேற யாரையும் நம்ப வேணாம். யூ ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப், ஒர்க் ஹார்ட், யூ வில் கெட் த சக்சஸ். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஓகே, தேங்க்யூ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். சேனல் மட்டும் யாராவது இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடு. சரியா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல் மறக்காம. ஓகே, ஆரம்பத்திலே சொல்லணும்னு நினைச்சா மறந்துட்டேன். சப்ஸ்கிரைப் த சேனல்.